சீதான்னு சொன்னா நிலக்கோடு, கலப்பைய வச்சு உழ அது கோடா இருக்கவே அதனால சீதான்னு பேர் வந்தது. அவளுக்கு ஜானகின்னு பேரு, மைதிலின்னு பேரு, வைதேகின்னு பேர். இந்த பேரெல்லாம் சீதைக்கு உண்டான பேர். ஆனா அதெல்லாம் பொதுவான பேர். சிறப்பு பேர்னு சொல்லணும்னா சீதா. பின்ன ஏன் மைதிலின்னு பேர், ஏன் வைதேகின்னு பேர், ஏன் ஜானகின்னு பேர்? ஜனகனுடைய பெண்ணுங்கிறதுனால ஜானகி. ஜனனம் அடைந்தாள், ஜனனமே இல்லாதவள் ஜனனம் பெற்றபடியால் ஜானகின்னு பேர். இதுல ஒரு ஆச்சரியமான சரித்திரம். நிமின்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வசிஷ்டாச்சாரியரை தான் யாகம் பண்ணணுங்கிறதுக்காக கூப்பிட்டார். வரேன், ஆனா இந்திரனுக்கு ஒண்ணு பண்ணி வைக்கிறேன்னு ஒத்துன்னு இருக்கேன், ஒரு 500 வருஷத்துல அது முடிஞ்சிடும், முடிஞ்ச உடனே வரேன்னு சொன்னார் வசிஷ்டர். 500, 50 இல்ல, 5 இல்ல. அதனால இவனுக்கு ரொம்ப நாளா காத்துட்டு இருக்க முடியல. வேற சில ரிஷிகளை கூப்பிட்டு தான் பண்ண வேண்டிய யஜ்யத்தை முடிச்சுட்டான். வந்து பார்த்த வசிஷ்டருக்கு ஒரே கோபம். நான் வரேன்னு சொல்லியிருக்கேன், அதை எப்படி என்னை விட்டுட்டு இன்னொருத்தரை கூப்பிடுவே, பிடி சாபம், நீ உருவம் இழக்க போவாய்ன்னு சபித்தார். அவனுடைய தேகம் விழுந்துடுத்து, விதேகன் ஆனான். அவனுடைய தேகம் இல்லாத போகவே விதேகன் ஆனா. அவனுக்கு ரொம்ப வருத்தமா போச்சு. இப்பேற்பட்ட வசிஷ்டரே நான் பண்ணது தப்பு இல்லேன்னு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே, இவரும் இப்படி சபிக்கிறாரே என்ற அவன் உள்ளத்துல வருத்தம். அவனுக்கு பண்ணி வச்ச சில ரிஷிகள் இருப்பார்களா, அவர்கள் கேட்டா நான் திரும்பி உனக்கு சரீரம் பெற்றுக் கொடுக்குறோம்னு கேட்டா, ஒன்றும் வேண்டாம், பட்ட பாடெல்லாம் சௌக்கியமா தான் இருக்கு, இதுக்கு மேல எனக்கு எந்த சரீரமும் வேண்டாம், ஒன்னே ஒன்று பிரார்த்திக்கிறேன், அவரவர்கள் கண் இமைப்பார்களே அந்த இமைக்கிற இடத்துக்குள்ள நான் இருக்கும்படிக்கு எனக்கு பண்ணி கொடுங்கோ. அதனாலதான் நிமிஷம்னு பேர். அந்த ராஜா நிமி தானே, கண் இமைக்கிற நேரத்துக்கு சம்ஸ்கிருத கால கணக்குப்படி நிமிஷம்னு சொல்லுவா. ஏன்னா அவன் அந்த இடத்துல இருக்கானா. அதனால சர்வே நிமேஷா ஜக்கிரே வித்யுத புருஷாததின்னு உபனிஷத் சொல்லும். அந்த மகாராஜாவுக்கு சரீரம் இல்லாத போச்சு. அவனுடைய தேசம்தான் விதேக தேசம். அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நேபாள தேசம். பீகார்னுடைய வடக்கு பக்கம், கோரக்பூர் பக்கம், மிதிலா ஜனகபுரி பக்கம், இது அப்படியே ஒரு முக்கோண மாட்டம் போட்டில்னா அது எல்லாமே அந்த விதேகனுடைய ராஜ்யம். மலையும் மலையை சார்ந்த இடம். அந்த தேசத்தினுடைய மகளா இவ பிறந்தபடியால தான் வைதேகிங்கிற பேர் வந்தது.